வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சக்களை எந்த வகையில் நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுகிறது. நாமல் ராஜபக்ச வலியுறுத்தல். ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசு வழங்கிய வாக்குறுதி நிறைவேறாததால் அது பொய்யாகிவிட்டது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விமர்சனம். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ஷாரா சம்பந்தி உதவிய பெண் சட்டத்திறனையை மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்க உள்ள 90 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதிக்கான ஒப்பந்தம் திரைசரியில் கைச்சாத்து. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் தங்களின் நம்பிக்கைகள் மற்றும் சிந்தனைகளை வெளிப்படுத்த முடியாத நிலைமையில் உள்ளனர். இதற்கு காரணங்கள் உள்ளன என்பது தெளிவாகிறது என்று மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நவம்பர் 21 ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டணியால் நடத்தப்படவுள்ள அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், உண்மையான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது. மக்களின் பிரச்சனைகளை முன்வைப்பதற்கும் அவர்களுக்காக நிற்பதற்கும் பதவிகளோ பட்டங்களோ தேவையில்லை. மக்களுக்கு தேவையான நேரத்தில் அவர்கள் பக்கம் நிற்பதே முக்கியம் என்றார். தங்கள் நேரம் வரும் வரை காத்திருப்பதை விடுத்து மக்களின் நலனுக்காக போராட வேண்டும். அதற்காக மொட்டு கட்சி தயாராகி வருகின்றது. எமது கட்சி மக்களின் கட்சியாகும். மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், அரசாங்கம் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் மற்றும் அதன் சர்வாதிகார போக்குகள் குறித்து நாம் போராடுவோம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் 2015 ஆண்டில் 34 எதிர்க்கட்சியினருடன் நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டோம். அப்போதும் சில எதிர்க்கட்சிகள் அரசுடன் இணைந்திருந்தன. இன்று அதே நிலைமையை மீண்டும் உருவாகியுள்ளது என்றும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ராஜபக்சக்களை எந்த வகையில் நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுகின்றது. எம்மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம். அப்போதுதான் எமக்கு அடுத்த தேர்தல்களில் எந்தவிதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் முன்னிலையாகலாம் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேறாததால் அது பொய்யாகிவிட்டது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகவியலாளர் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தல் முடிவற்ற காலத்திற்கு பிற்போடப்பட்டதற்கு பொறுப்பேற்க வேண்டியது மக்கள் விடுதலை முன்னணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நல்லாட்சி அரசாங்கமும் ஆகும். 2018 ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எமது கட்சி பெற்ற வெற்றியின் பின்னர் மாகாண சபை தேர்தலில் தோல்வி அடைவோம் என்ற அச்சத்தால் அந்த கால அரசாங்கம் சட்டத்தை திட்டமிட்டு நெருக்கடிக்குள்ளாக்கியது. இனப்பிரச்சனைக்கு தீர்வாக மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் வடக்கிலும் கிழக்கிலும் மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிய பிரதிநிதிகள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. மாறாக ஆட்சியாளர்களின் நோக்கத்திற்கு ஏற்ப செயற்பட்டனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தபோது மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக மக்களிடம் வாக்குறுதி அளித்தார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த வாக்குறுதி வெறும் சொற்களாகவே உள்ளது என்றும் சாகர காரியவசம் விமர்சித்தார். அவர் மேலும் வலியுறுத்திய போது, மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் முரண்பாடற்ற தீர்மானங்களுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்குவோம். எனினும் அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஒற்றையாட்சியின் அடிப்படை அம்சங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எடுக்கப்படும் தீர்மானங்களையே ஆதரிப்போம் என்றார். வெலிகம பிரதேச சபை தலைவரை இழந்ததற்கு போலீஸ் மா அதிபரின் இயலாமையே காரணம் என்று கூறி எஞ்சிய சபை உறுப்பினர்களுக்காவது பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வெலிகம ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் ரோஹன் ஜாவக்ரமக கோரியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெலிகம பிரதேச சபை உறுப்பினர்கள் கட்சியின் தலைமையகத்தில் புதன்கிழமை கூடி கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். அதன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது ஜாவக்ரம மேற்கண்டவாறு கூறினார். வெலிகம பிரதேச சபையில் எங்களுக்கு தெளிவான பெரும்பான்மை இல்லை. புதிய தலைவரை நியமிக்க ஒருவரின் பெயரை தெரிவு செய்ய வேண்டும். அதற்காக பிற கட்சிகளோடு கலந்துரையாடி முடிவு எடுக்க வேண்டியுள்ளது. பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒரு மாதத்திற்கு பிறகு உள்ளூராட்சி ஆணையாளர் வருகை தந்து வாக்கெடுப்பின் மூலம் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இது எளிதான செயற்பாடு அல்ல. அவர் மேலும் கூறிய போது, அரசு எவ்வாறு செயல்படும் என்பது இன்னமும் தெளிவில்லை. இன்று நாம் கூடி வந்து எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடலுக்காகவே மறைந்த தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் அபிவிருத்தி முயற்சிகள் மற்றும் மெரிகம் அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறோம் என்றார். சமூக ஊடகங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக பரவியுள்ள தகவல்கள் பொய்யானவை என்றும் எமக்கே 9 உறுப்பினர்கள் உள்ளனர். ஆகவே தலைவரின் பதவி எமக்கே உரியது என்றும் ரோஹான் ஜாவக்ரம தெரிவித்துள்ளார். கெஹல் பத்ர பத்மேவுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் 5 நடிகைகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
குறித்த நடிகைகள் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நடிகைகள் வெளிநாடுகளுக்கு சென்று ஹெகல் பத்ர பத்மேவுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அதன்படி பத்மேவுடன் தொடர்பு கொண்டிருந்த நடிகைகள் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல், பண மோசடி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சிஐடி தெரிவிக்கிறது. முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு நவம்பர் 7ஆம் தேதி வரை விசாரணைகளின் முன்னேற்றத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கவுள்ள 90 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதிக்கான ஒப்பந்தம் திரைசேரியில் கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் நிதியமைச்சின் செயலாளரும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பணிப்பாளரும் கையெழுத்திட்டனர். இந்த நிதி மூலம் கிராமப்புற வீதிகள், சமூக பொருளாதார மையங்களுக்கு இடையிலான போக்குவரத்து இணைப்புகள் மற்றும் தேசிய வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. அதன்படி அனைத்து காலநிலைக்கும் ஏற்றவாறு விசேட தேவையுடையவர்களின் அணுகலையும் கருத்தில் கொண்டு கிராமப்புற வீதிகள் புனரமைக்கப்படும். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் 21 கிலோமீட்டர் தேசிய வீதிகள் மறுசீரமைக்கப்படுவதோடு 100 கிலோமீட்டர் அளவிலான கிராமப்புற வீதிகளும் பராமரிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ஷாரா செவ்வந்திக்கு துப்பாக்கியை மறைத்து வைக்க தண்டனை சட்டக்கோவை நூலை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்திறனியை மேலும் 90 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த அறிவிப்பை வெள்ளிக்கிழமை கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதாரகமவிடம் சமர்ப்பித்தனர். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவலின்படி குறித்த பெண் சட்டத்திறனி பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளார். மேலும் ஹெகல் பத்ர பத்மே என்று அறியப்படும் நபர் இவருக்கு பணம் வழங்கியுள்ளாரா என்பது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சிஐடி தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த சட்டத்திறனியின் வங்கிக் கணக்குகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. குற்ற செயல்களில் அவர் உடந்தையாக இருந்தாரா என்பதையும் அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதாள உலக குழு உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவந்தி நாட்டை விட்டு தப்பி சென்ற நிலையில் நேபாளத்தில் அக்டோபர் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அடுத்த நாள் 15ஆம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். இஷாரா செவந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கியை மறைத்து வைத்ததற்காக தண்டனை சட்டக்கோவை நூலை வழங்கியதாக கூறப்படும் குறித்த பெண் சட்டத்திறனை கடவத்த பிரதேசத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற உத்தரவின் கீழ் தற்போது அவர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்வதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இந்த விலை திருத்தத்தின்படி 2 பிரதான எரிபொருள் வகைகளில் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி லங்கா பெட்ரோல் 92 ஆக்டேன் லீட்டரின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 294 ரூபாவாக காணப்படுகிறது. அதேபோல் லங்கா சூப்பர் டீசல் 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 318 ரூபாவாகும். ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எந்த விதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது.